புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வாக்கியங்கள் 1 முதல் 6 வரை. அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு ஆண்டவரே, உமது இரக்கத்தை கைசூம்பிய நபருக்கு காட்டி, ஓய்வு நாளை விட மனிதன்தான் முக்கியம், அவன் படுகின்ற துன்பம்தான் முக்கியம் என்று சொல்லி, பரிசேயர்கள் உம்மை சூழ்ச்சியில் விழ செய்த பொழுதும் நீர் அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டு குணப்படுத்தினீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இரக்கத்தோடு பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதற்காக நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய குணமாக்கும் வல்லமையையும் பரிசேயர்களின் கடினமான மனப்பான்மையையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய குணமாக்கும் வல்லமையில் குறிப்பாக அவருடைய இரக்க குணத்தை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாளில் யூதர்களுக்கு அவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பது வழக்கமாக இருந்தது. இயேசுவை சோதிக்கின்ற விதத்திலே பரிசேயர்கள் கை சூம்பிய ஒருவனை அவரிடம் கொண்டு வருகையிலே, ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு முக்கியம் கொடுக்காமல் அந்த மனிதனை பார்த்து, அவன் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டு இயேசு அவனை குணமளிக்கின்றார். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். நாம் நம்முடைய சுயநலத்திற்காக பிறரை எப்படியாவது சூழ்ச்சியில் விழ வைக்கலாம் என்று எத்தனை முறை நாம் எண்ணியிருப்போம். அல்லது பிறருக்கு தீய பெயர்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை முறை நாம் முயற்சி எடுத்திருப்போம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் இரக்கம் நமக்கு வேண்டுமெனில் இந்த தீய எண்ணங்களை நாம் ஒதுக்கிவிட வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் இயேசுவைப் போல பிறர் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதுதான் இந்த தவக்காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம்
கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மேலுமாக பார்க்கையிலே பரிசேயர்கள் இயேசுவின் செயல்களை எதிர்க்கின்றனர். அவர்கள் சட்டத்தை இயந்திரமாக கடைபிடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். மனிதனின் தேவையை உணர மறுத்துவிட்டனர். மேலுமாக அவர்கள் கடினமான மனப்பான்மையும் இரக்கமின்மையும் கொண்டிருந்தனர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நல்லது செய்பவர்களை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்திருக்கின்றோம்? எத்தனை முறை அந்த நல்ல காரியங்களை தடுத்து இருக்கின்றோம்? கடினமான உள்ளத்தோடு அவர்களை ஏளனமாக பேசியிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இதோ நம் முன்னிலையில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் அழைக்கின்றார். மேலுமாக மனித நேயமே நமக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த உலகிலே அவர் அன்பு செய்ய வந்திருக்கின்றார், தனது இரக்கத்தை கொடுக்க வந்திருக்கின்றார். அதையே நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுபவராகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு விளங்குகின்றார். அவரை பின்பற்றி அவருடைய அடிசுவடுகளை நமது வாழ்வாக்கி வாழ நாம் முயலுகின்றோமா? அல்லது ஏதாவது வாழ்க்கையை பார்த்துவிட்டு சென்று விடலாம் என்று சொல்லி நம்முடைய மனப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நற்கருணையிலே அமைதியில் இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுவே. அன்புக்குரியவர்களே, அதே போல நம் ஒவ்வொருவரையும் அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவினுடைய குணமாக்கும் வல்லமையை நாம் இதில் பார்க்கின்றோம். பரிசேயர்களுக்கு மட்டும் அவர் பாடம் புகட்டவில்லை, மாறாக தன்னால் வல்ல செயல்களை புரிய முடியும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நாமும் சில நேரங்களில் ஆண்டவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். என்னுடைய உடல் நலத்தினாலோ குடும்ப சூழ்நிலைகளினாலோ அந்த நம்பிக்கையை நான் இழந்து விடுகின்றேன். ஆனால் அந்த நம்பிக்கையை வளர்க்கின்ற விதமாக ஆண்டவர் செய்கின்ற இந்த குணமாக்கும் செயல் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கு இன்று குணமாகிய கைசூம்பிய ஒருவர் மிக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நமது நம்பிக்கையை ஆண்டவரில் வளர்ப்போம். மனிதநேயம் உள்ளவர்களாக பரிசேயர்களைப் போல் அல்லாமல் வாழ்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து நல்மனம் கொண்டவர்களாக வாழ்வோம். ஆமென்.
ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
மகிமை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.